தற்போதைய அண்மை செய்தி. சென்னை சைதாப்பேட்டை கல்லூரி கல்வி இயக்குநர் அலுவலக வளாகத்தில் கௌரவ விரிவுரையாளர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சென்னை சைதாப்பேட்டை கல்லூரி கல்வி இயக்குநர் அலுவலக வளாகத்தில் கௌரவ விரிவுரையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். 8வது நாளாக உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த செய்திகளை தருவதற்காக நேரலையில் இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் ராம்குமார். கௌரவ விரிவுரையாளர்கள் 8வது நாளாக உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள கல்லூரி கல்வி இயக்குநர் அலுவலகம் வளாகத்தின் முன்பு. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். கண்டிப்பாக மோனிஷா, அதாவது விளம்பர திமுக அரசு கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது அரசு ஊழியர்களோட காவலன் திமுக என சொல்லி சட்டமன்ற தேர்தலில் வாக்குகளை வாங்கி பல்வேறு பொய் வாக்குறுதிகளை கொடுத்து அவர்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தது. ஆட்சிக்கு வந்த பிறகு ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் உள்ளிட்ட அனைவரையும் ஏமாற்றி வருவதுதான் தொடர்கதையா இருக்கு. இன்னைக்கு சென்னையில பல இடங்கள்ல ஒரு போராட்ட களமா மாறி இருக்கு. அங்கன்வாடி பணியாளர்கள், ஊராட்சி செயலாளர்கள், கௌரவ விரிவுரையாளர்கள் என சென்னையே போராட்ட களமா மாத்தியிருக்கு இந்த விளம்பர திமுக அரசு. அந்த வகையில தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 183 அரசு கலைக்கல்லூரிகள்ல கௌரவ விரிவுரையாளர்களாக பணிபுரிந்து வர 8000க்கும் மேற்பட்டோர் பணிபுரிந்துட்டு வராங்க. அதாவது பல்கலைக்கழக மானிய குழு பரிந்துரைத்த 57,700 ரூபாய் அரசு வழங்கணும். ஆனா இந்த விளம்பர திமுக அரசு ஆட்சி முடிய போகிறது. 5 ஆண்டுகளாக அவர்களுக்கு பல்கலைக்கழக மானிய குழு பரிந்துரைத்த 57,700 ரூபாய் வழங்காமல் வெறும் 25,000 ரூபாய் வழங்கி வருகிறது. அதே போல ஓய்வு பெற்ற கௌரவ விரிவுரையாளர்களுக்கு 25 லட்சம் ரூபாய் பணிக்கொடை வழங்க வேண்டும். அதையும் வழங்காமல் தொடர்ச்சியா மாணவர்கள் நலன் கருத்தில் கொண்டு தொடர்ச்சியாக பணிபுரிந்து வரும் கௌரவ விரிவுரையாளர்கள் தற்போது 8வது நாளாக சென்னை சைதாப்பேட்டை கல்லூரி கல்வி இயக்குநர் அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. ஏற்கனவே பல்வேறு தாங்கள் பணிபுரிந்து வரும் கல்லூரிகளில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் அதை எத்தனை போராட்டம் நடத்தினாலும் கண்டுகொள்ளாத விளம்பர திமுக அரசு தொடர்ச்சியா அவர்களை புறந்தள்ளி வருகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் உள்ள பல்வேறு கல்லூரிகளில் பணியாற்றும் கௌரவ விரிவுரையாளர்கள் தற்போது சென்னை சைதாப்பேட்டை கல்லூரி கல்வி இயக்குநர் அலுவலகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. அவங்களோட கோரிக்கைகள் என்ன என்பது குறித்து கேட்போம். வணக்கம்மா. அதாவது இன்னைக்கு போராட்டத்தில் இறங்கி இருக்கிறீங்க, என்ன கோரிக்கை, என்ன இந்த விளம்பர திமுக அரசு உங்களுக்கு என்ன பண்ணல? தமிழக அரசு கௌரவ விரிவுரையாளர்களை மிகவும் வஞ்சிக்கிறது. தமிழகம் முழுவதும் உள்ள அரசு கலைக்கல்லூரிகளில் உயர்கல்வித்துறையில் மிளிர்கிறது அப்படி என்ற வார்த்தையை பயன்படுத்துவதற்கு அடிப்படை பணி செய்பவர்கள் யார் என்றால் கௌரவ விரிவுரையாளர்கள். இவர்களுடைய 30 ஆண்டுகால உழைப்பை சுரண்டி 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 இன்று வரை எங்களுக்கான நீதி கிடைக்கவில்லை. அடிப்படை சாமானிய மக்கள் வாழ்வதற்கான ஊதியம் இல்லை. யுஜிசி கொடுக்கிற 57,700 வழங்கப்படவில்லை. மகப்பேறு விடுப்பு இதெல்லாம் எங்கெங்க போய் சொல்றது? இந்த கொடுமைய மகளிர் எல்லாம் மகத்தானவர்கள் என்று அங்கங்கே மயக்கப்படுகிறீர்களே, பேசுகிறீர்களே பொதுக்கூட்டங்களில். இந்த மகத்தானவர்கள் மகளிர்களுக்கான அடிப்படை உரிமையான மகப்பேறு விடுப்பு கொடுக்கவில்லை. குடிச்சு 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 செத்தா 10 லட்சம், படிச்சு படிச்சு பணி செய்து 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 செத்தா ஒன்னும் கிடையாது. 12 மாதம் ஊதியம் கொடுக்கணும், 11 மாதம் தான் ஊதியம் கொடுக்கறீங்க. 12வது மாதம் எங்க போய் பிச்சை எடுக்கிறதுன்னு அதை நீங்களே சொல்லுங்கள் எங்களுக்கு, நாங்கள் அதையாவது ஃபாலோ பண்றோம். அடுத்து பணிக்கொடை கொடுக்கவில்லை, பிஎஃப் இபிஎஃப் கொடுக்கவில்லை. இந்த மாதிரியான கோரிக்கைகளை எங்களுடைய அடிப்படை கோரிக்கைகளான 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்வேறு சட்ட போராட்டங்களையும் நடத்திவிட்டோம், பல்வேறு போராட்டங்களையும் நடத்திட்டோம், கல்லூரியின் வாயிலாகவும் நடத்திவிட்டோம், பல்வேறு நிலைகளையும் நடத்திட்டோம். அத்தனையும் கவனத்தில் இந்த அரசு கொள்ளாமல் இன்று மாநகரத்திலே எங்களை அனைவரையும் இப்படி நடு வீதியிலே, தெரு வீதியிலே படித்தவர்களை இப்படி களத்தில் இறப்பது, இதுதான் திராவிட மாடலா? இதை நான் உங்களை பார்த்து கேட்கிறேன். இதுதான் திராவிட மாடலா? இதுதான் உங்களுடைய அரசோட நீதியா? இதுதான் உங்களுடைய கொள்கையா? பெண்களையும்
படித்தவர்களையும் பகுத்தறிவுவாதிகளையும் தெருவில் எடுத்து போராட வைக்கிறீர்களே. 4 சமூகங்களாக நாங்க இருக்கோம். என்னோட பேராசிரியர் இன்னும் பணிக்கு போல, நான் படிப்பித்த சொல்லிக் கொடுத்த மாணவன் இன்னைக்கு என்னோட சகமா உட்கார்ந்து இருக்காங்க. அடுத்த தலைமுறைக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க பதில சொல்லுங்க. இது எங்களுடைய தலைமைகளை உடனே அழைத்து பேசி 5 அம்ச கோரிக்கைகளை உடனடியாக பேசி அமுல்படுத்தவில்லை என்றால் இதே மாநகரில் செத்து மடிந்தாலும் மடிவுமை ஒழிய நாங்கள் திரும்ப வீடு செல்ல மாட்டோம் என்று இந்த அரசுக்கு எச்சரிக்கிறேன். கிட்டத்தட்ட கல்லூரி விரிவுரையாளர்கள், பேராசிரியர்கள் என அனைவரையும் இந்த விளம்பர திமுக அரசு அகதிகளாக சாலையில் இறங்கி போராட வைத்திருக்கிறது. ஆனால் அவர்கள் கண்டுகொள்ளாமல், அதாவது போட்டோ ஷூட் மட்டுமே நடத்துகின்ற இந்த விளம்பர திமுக அரசு ஒட்டுமொத்தமாக அரசு ஊழியர் சமூகத்தை புறந்தள்ளிவிட்டு அவர்களின் வாழ்வதற்காகவே அவர்கள் லாபகத்திற்காகவே தொடர்ச்சியாக இருந்து வருகிறார்கள். இன்னும் பேராசிரியர்கள் நம்மிடையே இருக்காங்க. சார் வணக்கம் சார். இந்த போராட்டம் பல கட்ட போராட்டங்களா நடத்திருக்கீங்க. இது வரைக்கும் இந்த அரசு உங்களை கண்டுக்கவே இல்லை. இதுக்கு என்ன காரணம்? நீங்க வேலையே செய்யலையா? தொடர்ச்சியா கிட்டத்தட்ட இங்க பணிபுரிந்து வரக்கூடிய எல்லா கெஸ்டச்சருமே 15 ஆண்டுகள் முதல் 20 ஆண்டுகள் வரை தொகுப்பூதியத்தில் பணியாற்றி வருகிறோம். இந்த அரசுதான் எங்களை தொகுப்பூதியத்தில் பணியமர்த்தியது, 2ஆம் சுழற்சி முறையை கொண்டு வந்தது. ஆனா இப்போது எங்களை என்ன சொல்றாங்கன்னா, எங்களை பணிநிலம் செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படும் போது பேக்டோர் என்ட்ரி சொல்றாங்க. 2000 திமுக அரசு இருக்கும் போதுதான் இது மாதிரி ஏற்கனவே 10A1 பேட்ச் ஒன்று போட்டாங்க. அதுக்கு முன்னாடி கெஸ்ட் எப்படி எடுப்பாங்கன்னா, இருக்கிற வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் யாரெல்லாம் சீனியரா இருக்காங்களோ அதை முடிச்சவங்க எடுப்பாங்க. கல்லூரி முதல்வர் போயிட்டு லிஸ்ட் எடுத்து பண்ணுவாரு. உங்களுக்கு அந்த சிரமம் வேண்டாம்னு சொல்லிட்டு கல்வி ஆணையர் செக்ரட்டரி என்ன பண்றாங்க, ஜியோ போட்டு நீங்களே இன்டர்வியூ வச்சு எக்ஸாம் வச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜியோ போடுறாங்க. 2000 கிட்டத்தட்ட 25-26 வருடத்துக்கு ஜியோ போட்டவங்கள தொடர்ச்சியா நாங்க என்ன பண்றோம், பணிபுரிந்து வரோம். எங்களுக்கு எல்லாருமே கிட்டத்தட்ட பார்த்தா 40 வயது, 45 வயது, 50 வயது, ஒரு சிலர் எங்க நண்பர்கள் பார்த்தா ரிட்டையர்மெண்ட் ஆகி போயிட்டாங்க, கொரோனா டைம்ல இறந்து போயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இப்ப என்ன சொல்லுதுன்னா, போன அரசு 56 ஜீவனும் 1156 பேர் போட சொல்றதுக்காக பார்த்தா ஒரு ஜியோ போட்டாங்க. அந்த ஜியோ பிரகாரம் சிவினால நடந்து முடிஞ்சு போச்சு. முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா ஆட்சி மட்டம் வந்ததுனால அப்படி நின்று போயிடுச்சு. இந்த அரசு என்ன பண்றாங்க, நாங்க 4000 பேர் போற சொல்லிட்டு என்ன பண்றாங்க, நடுவில் அதையும் கலைச்சு விட்டாங்க. நீதிமன்றம் போகும்போது இளந்திரையா போன்ற நீதியரசர் எங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கொடுத்தாங்க. அது நடந்து கிட்டத்தட்ட 3 வருடமாக எந்த நடக்கல. சம்பளம் கொடுக்க சொல்லி நீதியரசர் ஆரன் மஞ்சளாவும் 50,000 கொடுக்க சொல்லி தீர்ப்பு கொடுத்தாங்க. அதையும் இந்த அரசு செவிசாய்க்கல. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்த விஷயமே தவறு சொல்றேன்னா நம்ம 2 பேருமே காலேஜ் பண்ணிடலாம், சம்பளமும் கொடுக்க வேண்டியதில்லை, கெஸ்ட் பார்த்தா கொத்தவனையாவே நடத்தலாம்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு வராங்க. நாங்க எங்களுடைய பிறப்பை சந்தேகிக்கிற மாதிரி, கெஸ்ட் நியமனத்தை சந்தேகித்து பார்த்தா பிறப்பை சந்திக்கிற மாதிரி கல்லூரி கல்வி ஆணையர் ஜியோ போட்டு கொடுத்திருக்காரு. எல்லா ரெக்கார்டும் வச்சிருக்கோம். உயர்கல்வித்துறை செயலர் ஜியோ போட்டிருக்காரு. எல்லாமே எவிடன்ஸ் வச்சிருக்கோம். நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணிருக்கோம். ஆர்டிஐ எவிடன்ஸ் வச்சிருக்கோம். முதலமைச்சர் தனிப்பொருள் ரெக்கார்டு வாங்கியிருக்கோம். இன்னைக்கு நீங்க கையெழுத்து போட்டு கொடுத்தது எப்படி பொய்ன்னு சொல்லலாம்? அதனால தான் கிட்டத்தட்ட தமிழகம் முழுவதும் 183 கல்லூரியில் இந்த போராட்டம் நடைபெறுவது. கிட்டத்தட்ட ஒரு நாள் 2 நாள் கிடையாது, 15 வருட போராட்டம். 5 வருஷம் இந்த அரசு செய்யும் நாங்க காத்து கொண்டிருந்த காலகட்டத்தில் கடைசி முடியும் தருவாயில் தான் இந்த அரசுக்கு இந்த நிர்பந்தத்தை கொடுத்திருக்கோம். இன்னைக்கும் நாங்க நீங்க இந்த விஷயத்தை கண்டு போகலாம், எங்க சமுதாயம் தொடர்ந்து இறந்துகிட்டே வரும். நாங்க வார்த்தையை நம்பி வாக்குறுதிகளை நம்பி கிட்டத்தட்ட ஓடா போயிட்டோம். எங்க மேல இழக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. எதை நம்பி போறது? கல்லூரி கல்வி ஆணையர் தான் ஜியோ போடுறாரு. நாங்க 16 மணி நேரம் ஒர்க் பண்ணோம். சம வேலைக்கு அஷ்வன் ப்ரொஃபசர் 16 மணி நேரம் ஒர்க் பண்ணோம். அவர் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே செய்யறோம். சம வேலைக்கு சம ஊதியம் உச்சநீதிமன்ற தீர்ப்பு கொடுத்திருக்கு. 57,000 ரூபாய் யூஜிசி சொல்லிருக்கு, 50,000 கொடுக்க சொல்லி. இந்த அரசு பார்த்தா சம வேலைக்கு சம ஊதியம் 57,000 கொடுக்கிறது கிடையாது. யூஜிசி பரிந்துரை ஊதியத்தை கிடைக்கிறது கிடையாது. யூஜிசி ஃபண்டு வாங்கிக்கிறது. அந்த தொகையை தூக்கி மடமாற்றி வேற ஏதாவது வேலைக்கு செஞ்சுட்டு எங்களுக்கு 25,000 கொடுத்தா நாங்க இதை வச்சு எப்படி ஓட்டுறது? 12 மாதம் வேலை செய்யறோம். எக்ஸாம் டியூட்டி பார்த்தா மே மாசம் நடக்குது, பேப்பர் வேலேஷன் நடக்குது, அட்மிஷன் டியூட்டி நடக்குது. எல்லா 4 பணி, புதுமை பண்படி எல்லா பணியும் நாங்க தான் செஞ்சுட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 3000 பர்மனன்ட் ஸ்டாஃப் தான் இருக்காங்க. 153 கல்லூரியில கிட்டத்தட்ட ஒரு கல்லூரிக்கு 10 துறை எடுத்துங்க. 1800 பேர் பார்த்தா பர்மனன்ட் ஸ்டாஃப் ஹெச்ஓடியா போயிடுறாங்க. அவங்களுக்கு வேலை போயிடுது, பிரின்சிபலா போயிடுறாங்க. மிச்சக்கிற வேலையை 90% வேலை செய்யறது யாருன்னா கெஸ்ட் தான். வேலை செய்யறது அரசுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்குது. எல்லா வேலையும் நாங்க செஞ்சோம், ஈட்டு போட்டு செய்யறோம். 16 மணி நேரத்துக்கு பதிலாக 20 மணி நேரம் வேலை பார்க்கறோம். ஆனா எங்களுக்கு ஊதியம் சொற்பமா கொடுக்குறீங்க. எங்களுடைய கோரிக்கை நிறைவேற மாட்டிருக்கு. அது இல்லாம எங்க ஊர்ல பார்த்தா 41 காலேஜ் பல்கலை உறுப்பு பார்த்தா அரசு கல்லூரியை மாத்தம் பண்ணீங்க. அவங்களுக்கு பார்த்தா அந்த பெரம்பலூர் கல்லூரி, ஊட்டி கூடலூர் கல்லூரியில பார்த்தா ஒரு வருஷம் கோர்ஸ் விடுபட்டு போயிடுச்சு. அதிகாரிங்க பண்ண தப்பால இன்னைக்கு பார்த்தா எவ்வளவு சம்பளம் வாங்குறாங்க? 18,000 வாங்குறாங்க. 6 மாசமா சம்பளம் இல்ல. கிட்டத்தட்ட 200 ஜிஎல் பாதிக்கப்பட்டிருக்கான். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட இந்த அரசு 4000 ஜிஎலுக்கு மேல புதுசா போட்டிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பணி பாதுகா கொடுக்க வக்கீல். ஆனா என்ன பண்றாங்க, புதுசா விளம்பரம் பண்ணி ஜியோ போட்டு ஜிஎல் கொத்துமணியாவே கொண்டு போயிட்டு இருக்காங்க. என்னைக்குதான் தீர்வு கிடைக்கிறது? அரசு புதிய கல்லூரி ஆரம்பிக்குது இல்ல, நியமனங்களை ஒழுங்கா போடுங்க.
கேட்டா சொல்றாங்க கேஸ் இருக்கு கேஸ் சொல்லிட்டு. நீங்க போட்ட ஜியோ அமல்படுத்த ஏன் கேஸ் வரப்போகுது? போன கவர்மெண்ட் போட்ட ஜியோ அமல்படுத்த ஏன் கேஸ் வரப்போகுது? இந்த அரசு போட்ட ஜியோ அமல்படுத்தல ஏன் கேஸ் வரப்போகுது? முறையா செஞ்சா நாங்க ஒத்துழைப்பு கொடுக்க போறோம். எங்களுக்கு இல்ல, எங்களோட சீனியர் 60 வயசுக்கு கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம் வைக்கிற எங்களுக்குள்ள வச்சிருப்பாங்க. இடஒதுக்கீடு கொடுக்குறா கொடுத்துருப்பாங்க. ஜிஎலுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துருப்பாங்க. நாங்க வேணாம்னு சொல்றோமா? நீங்க எல்லாமே செய்யற சொல்லிட்டு எங்களை சுடுகாட்ட அடிச்சுட்டு யாருக்கு கொடுக்க போறீங்க? எங்களுக்கு நீதி கிடைக்கல. பிஹெச்டி முடிச்சு செட் முடிச்சு எம்எஸ்சி முடிச்சு 4 டிகிரி முடிச்சவனே எனக்கு உரிமை எனக்கு 2019 சொன்னா 50,000 கொடுக்க சொல்லி, 2010 சொன்னா 25,000 கொடுக்க சொல்லி 15-16 வருஷம் சம்பளத்தை தான் நான் இன்னைக்கு வாங்கிட்டு இருக்கேன். அப்ப என் தலைமுறை எப்படி சரியாகும்? நான் ஒழுங்கா இல்லை என் ஊதியமே வாங்க முடியலன்னா பிஹெச்டி முடிச்சிருக்கேன், கிட்டத்தட்ட 15 வருஷம் படிப்பு செலுத்திருக்கேன். என் பையனுக்கு நான் என்ன சொல்லி தருவேன்? இதுதான் கேள்விக்குறியா இருக்கு. இந்த அரசு எங்களுடைய பிரச்சனையை கையாண்டு தமிழக முதல்வரும் உயர்கல்வித்துறை செயலாளர் அவர்களும் உயர்கல்வித்துறை அமைச்சரும் பரிசீலனை செய்து பேச்சுவார்த்தை அழைத்து எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற செய்ய வேண்டும் என தமிழ்நாடு அரசு கல்லூரி கௌரவ உரையாளர் கூட்டமைப்பு சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. கிட்டத்தட்ட தமிழகம் முழுவதும் 8000க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்ட நிலையில அவர்களுடைய ஊதிய உயர்வு உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும், இல்லை என்றால் தங்களது போராட்டம் தொடரும் என தெரிவித்திருக்கிறார்கள். மோனிஷா. ராம்குமார் களத்தில் இருந்து தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி.